மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு 6000 எம்சிக்யூஸ் தரோம். அதை ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஒரு தேர்வு பயம் இல்லாமல் போவீங்க. நிறைய படிச்சிருக்கோம்ப்பா நம்ம அப்படின்னு. ஏன்னா இது ரிலேட்டடாக அப்படி க்ரியேட்டிவாக கொஸ்டின் அவங்க கேட்டாலும் நீங்கள் இதிலிருந்து அப்படி ஈஸியாக அது ஆன்சர் சொல்யூஷன் பிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு தான் அது வடிவமைக்கப்பட்டது. ஃபுல் சிலபஸ் கவர் செய்யப்பட்டிருக்கும். 10 யூனிட்டும் இருக்கும். யூனிட் வைஸ் தனித்தனியாக இருக்கும். டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும். 6000 எம்சிக்யூஸ் இருக்கும். இதே போல் பிஜிடிஆர்பிக்கு தரீங்களா அப்படின்னா ஆமாம் 7000 கொஸ்டின்ஸ் தரோம். 7000 கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்பிக்கு, யூஜிடிஆர்பிக்கு 6000 கொஸ்டின்ஸ் தரோம். இந்த 6000 எம்சிக்யூஸ் 7000 எம்சிக்யூஸ் வாங்கும்போது உங்களை டெஸ்ட் பேட்ச்லேயும் ஆட் பண்ணிடுவோம். யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு, பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு. இது ரெண்டுத்துலேயும் ஆட் பண்ணி உங்களுக்கு வாரம் ஒரு 3 டெஸ்ட் வச்சுட்டே வரும். ஸோ முதல்ல நீங்கள் எம்சிக்யூஸ் படித்து முடிச்சுட்டு தான் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. ஸோ யூனிட் வைஸ் அது கொடுக்கப்பட்டதை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பெரிய தெம்பாக இருக்கும். அவங்க எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் அதை வடிவமைச்சிருக்கும். சரிங்களா? ஒரு பெரிய தெம்பு தரும். இந்த 6000 எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட்? கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க. அப்படின்றத பார்த்து அடிச்சிட்டு வரேன். இந்த மெக்கானிக்ஸ் லிங்க் அனுப்புங்க சார்ன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன், வீடியோ லிங்க்கு. அவசியம் ஒன்று விடாமல் பாருங்கள். ஓகே, சரிங்க சார். இப்போ அந்த 6000 எம்சிக்யூஸில் இருக்கிறது தான் வீடியோ கொடுக்குறீங்களான்னா இல்லை, அது வேறு இது வேறு. பட் எல்லாமே சிலபஸ்க்குள்ளே உள்ளது தான். சிலபஸை தாண்டி நம்ம எதுவுமே யூஜிடிஆர்பிக்கு பண்ணலை. சிலபஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் முக்கியமானதுன்னு பார்த்து முதல்ல அடிக்கிறோம். ரைட்? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். The greatest and the least resultant of two forces of given magnitude acting at a point are 16 kg weight and 4 kg weight respectively. Then the resultant when they act at an angle of 60 degree with one another is dash. அதாவது ரிசல்டன்ட் கொடுத்துருக்காங்க, கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட் கொடுத்துருக்காங்க 16 kg weight. ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரிசல்டன்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 4 kg weight. இப்போ இந்த 16 kg வெயிட்டும் 4 kg வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. என்னது? கிரேட்டஸ்ட்டு அண்டு லீஸ்ட் ரிசல்டன்ட். லீஸ்ட் ரிசல்டன்ட் என்னன்னா 4 kg வெயிட்டு, கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட்டு 16 kg வெயிட். ஓகே, எதுக்கு? இந்த 2 ஃபோர்ஸஸ்க்கு. ஓகே, கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட் எப்போ கிடைக்கும்? 2 ஃபோர்ஸஸும் சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது நமக்கு கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். எப்போது? ஃபோர்ஸஸ் ஆன் சேம் டைரெக்ஷன். ஃபோர்ஸஸ்ஸு சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது நமக்கு அந்த மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். இப்போ ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படும் போது தான் நமக்கு லீஸ்ட் ரிசல்டன்ட் கிடைக்கும். அது மினிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். சரிங்களா? எத்தனை ஃபோர்ஸஸ்ஸு? 2 ஃபோர்ஸஸ்ஸு. சரிங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தென் த ரிசல்டன்ட் வென் தே ஆக்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. பாருங்கள், அதே ஃபோர்ஸஸ்ஸு 60 டிகிரி டைரெக்ஷனில் 60 டிகிரி ஆங்கிளில் நமக்கு வந்து செயல்படும் போது ரிசல்டன்ட் மாறுமானா எஸ் மாறும். அப்போ அந்த ரிசல்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்கள், மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்ஸஸ் வந்து சேம் டைரெக்ஷனில் இருந்தால் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது F1ம் F2ம் 2 ஃபோர்ஸஸ்னால் இதனுடைய ரிசல்டன்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது 16 இருக்கும் அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது, அதாவது ப்ளஸில் இருக்கும்போது. ரைட்? இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுவே இந்த ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்படும் போது தான் நமக்கு மினிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். அது எவ்வளோ? 4 kg. இது ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம F1 F2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 1 + 2 பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு 2F1 = 20. இது கட் பண்ணால் F1 = 10 கிடைக்கும் இல்லையா? ஜஸ்ட் இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். இது கட் ஆகிடும். F1 + F1 வந்து 2F1, 16 + 4 வந்து 20. கட் பண்ணால் F1 10. இதை கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதை செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் F1 வந்து 10, F2 தெரியாது, = 16. இப்போ இதிலிருந்து F2 வேணும். இந்த 10 இங்கே எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 16 - 10 = 6. அப்போ F2வும் கிடச்சிருச்சு நமக்கு. F2 வந்து 6. அப்போ ஃபோர்ஸஸு தெரிஞ்சிச்சு பாருங்கள். எதில் இந்த அந்த கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட்டும் லீஸ்ட் ரிசல்டன்ட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது ரெண்டுத்தையும் 2 ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி நான் அப்படியே அழகாக என்ன பண்ணிட்டேன்? F1 F2 கண்டுபிடிச்சிட்டேன், ஃபோர்ஸஸே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எதுக்கு சார்? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஆங்கிளில் செயல்படுது ஃபோர்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
தீட்டா வந்து 60 டிகிரி. பாருங்கள் 60 டிகிரி ஆங்கிளில் அது செயல்படும் போது அப்போ ரிசல்டன்ட் என்ன? ரிசல்டன்ட்னா தொகுபயன் விசை, தொகுபயன் சொல்லுவாங்க. இந்த தமிழ் வார்த்தையில் இந்த கொஸ்டினுடைய தமிழ் வடிவம் பாருங்களேன். ஒரு புள்ளியில் செயல்படும் கொடுக்கப்பட்ட எண்மதிப்புடைய இரு விசைகளின் பெரும மற்றும் சிறும தொகுபயன். பெரும தொகுபயன் வந்து 16 kg, சிறும தொகுபயன் வந்து 4 kg. ஓகேங்களா? அந்த இரு விசைகளும் ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோணத்தில் செயல்படும் போது ஒரே டைரெக்ஷனில் செயல்பட்டால் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயல்பட்டால் நமக்கு வந்து மினிமம் ரிசல்டன்ட் கிடைக்கும். ஆனால் 60 டிகிரி ஆங்கிளில் செயல்பட்டால் ரிசல்டன்ட் என்னன்றது தான் இப்போ கேள்வி. சரிங்களா? ஓகே, இதாங்க தமிழ் வடிவம். இப்போ தீட்டாவும் கிடச்சிருச்சு. எந்த ஆங்கிளில் அந்த விசைகள் செயல்படுதுன்றதை கொடுத்துட்டாங்க. இப்போது ரிசல்டன்ட் அட் 60 டிகிரி ஆங்கிள். ஓகே, இது கண்டுபிடிக்க போகிறோம். அது கேபிட்டல் ஆர் ஃபார்முலா இருக்குது, இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 cos θ. இது டெரிவேஷனே இருக்குது. இது எப்படி வந்தது இந்த ஃபார்முலான்றதுக்கு. ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ f1 f2 ரெண்டு ஃபோர்ஸஸ் 60 டிகிரி ஆங்கிளில் செயல்படும் போது ஒரு ரிசல்டன்ட் நிச்சயமாக இருக்கும்ல, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். f1 ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர். இப்போ தானே கண்டுபிடிச்சோம், இது இருக்கு பாருங்கள் 10, ரைட். அடுத்தது f2 ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர், இது இருக்கு பாருங்கள் 6 போட்டு ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் f1 10, f2 6 cos θ 60 டிகிரி, ரைட். ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் 100, 36, 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் 6 இன்ட்டு, இப்போ நம்ம இது cos 60 டிகிரி 1/2 போட்டு இந்த 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 10 × 6 60, ரைட். cos 60 டிகிரி இங்கே போட்டு காட்டுறேன். 2 × 10 × 6 × 1/2. cos 60 டிகிரி என்ன 1/2. இந்த 2 கட் பண்ணிடுறோம். 10 × 6 60. அப்போ நம்ம மொத்தமாக ரூட் ஆஃப் 100 ப்ளஸ் 36 ப்ளஸ் 60. அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணால் ரூட் ஆஃப் 100, 160, 196, ரைட். 196க்கு ரூட் எடுத்தால் 14. இப்போது இங்கே எந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள், 14 kg வெயிட். ரிசல்டன்ட் வந்து அதுக்கு யூனிட்டு kg வெயிட், ரைட். இதில் எது பாருங்கள், 13, 15, 20, நன். இதில் 14 kg வெயிட்டே இல்லை. ஸோ நன் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன், ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் விசைகள் செயல்படும் போது ரிசல்டன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது, அதை மறந்துடாதீங்க. ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 cos θ. இதை தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வாங்க, நிச்சயமாக ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.